சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ப்ராமிசிங்காக நாங்கள் இந்த படத்தை வெளியிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தான் இந்த டோட்டல் டீமுக்கே பெரிய நம்பிக்கை இருக்குது சார். ஏன்னா நாங்கள் ஒரு படம் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு சூப்பர்னு சொல்லிக்குவோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு அவுட் சைடராக வந்து அதை நீங்கள் பார்த்து அதை வெறும் பார்த்துட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போகலாமல் நான் வெளியிடுறேன் அப்படின்னு முன் வந்து நீங்கள் பண்ணும்போது பெரிய சப்போர்ட் எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் கொடுக்குது சார். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நல்ல நல்ல கண்டென்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி தொடர்ந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டே வராங்க. அவங்க இந்த பாம்பை ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஐ எம் ரியலி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஸோ அவங்க தொடர்ந்து நல்ல படங்களை வந்து தியேட்டர்ஸில் புஷ் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். ஒரு படம் தயாரித்தது இல்லாமல் அதை விநியோகிக்கிற அது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை வந்து இப்போ இல்லை, எனக்கே 3 படம் பண்ணியிருக்காரு சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். இந்த படத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணதில்லை சார். எப்படின்னா அவங்க கம்பெனி சீல் விழுந்துருச்சுன்னா படம் ஹிட்டு, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். அண்ட் நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால இந்த படம் எவ்வளோ நல்லா வந்ததுனால பெரிய ஹிட் ஆனால் வில் பி வெரி ஹாப்பி. இந்த படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் வெளிவிடலாம் அண்ட் அப்படி பண்ணணும்னு நினச்ச சக்திவேலன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் தி என்டையர் டீம், டு ஹர்ஷித் ப்ரோ அண்ட் டு இந்திரா மேம். ஸோ எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி சார். சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்த டைமில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி லோகோ வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட படம் அந்த லோகோவில் வருமானு. இன்றைக்கி அது வந்திருக்கு. நீங்கள் படம் பார்த்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினார். ஒன் ஆஃப் த ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார், எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ரசவாதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து கால் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. தேங்க்யூ சார். இந்த படமும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் டைம் எடுத்து மெசேஜ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனீங்க, படத்தை பற்றி பேசுனீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Shaktivel sir and Shakti Film Factory for releasing this film and we're very proud of it. அவர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் எப்போவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்டு பார்ப்பார். அந்த ப்ரொடியூசருடைய பேக்ரவுண்ட் சரியாக இருக்கா, படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வரா, கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பார். அப்புறம் இந்த படம் ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு லோகோ போட்டாச்சுன்னா படம் ஹிட்டு. நான் கார்கிக்கு அப்புறம் அது மாதிரி ஏதாவது தொடர்படுத்தி பேசுறதுக்கு எனக்கு நிறையா கதை இருக்குது எல்லாரோடையும். அதில் வந்து சக்தி அண்ணா இதுக்குள்ளே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு எனக்கு. ஒரு விஷால் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஓகே படம் ஹிட்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, நீங்கள் என்னோட அசோசியேட் ஆனதுக்கு.